அடுத்த பாடல் 1745. சத்தி நாள் கோணம் தலம் உற்று நின்றிடும். இது முதலடி. சக்தி அப்படின்னு சொல்லப்படுறது சக்தி தான், இறைவிதான். ஒன்று இயக்குகின்ற சக்தி, இன்னொன்று இயங்குகின்ற சக்தி. ஸோ ரெண்டு பொருள் இருக்கு. இறைவன் அசையா சக்தி. ஸோ அடுத்து வருது அசையும் சக்தி. அசையும் சக்திக்குள்ள இருந்து வெளிப்படுகின்றது இந்த இடத்துல இயக்க சக்தி, இயங்கு சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல சக்தி அப்படின்னு சொல்லப்படுறது எது? இயங்கு சக்தி. அது நால் கோணம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 4 விதமான கோணங்களில் சலம் உற்று நின்றிடும் அப்படின்னு சொல்றாரு. சலம்னா இந்த இடத்துல நீர், தண்ணீர். அது உற்று நின்றிடும் அப்படின்றார். உற்று என்று சொல்லப்படுவது எது? ஒரு தன்மைக்கு ஏற்ப நிறைந்திருத்தல் அப்படின்னு பொருள். சலம்னா நீர். நீர் குளுமையை குறிக்கும். இது என்ன செய்தா, இப்போ ஒரு 3 விதமான ஆற்றல் சொன்னோம் இல்லையா? ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி. ஒரு 3 விதமான ஆற்றல் கொண்ட ஒரு நபர் இருக்காரு. போன பாடல்ல பார்த்தாச்சு. பாடல்ல சொன்னபடி நாம் இந்த சாதகத்தை செஞ்சோம்னா இப்போ நாமும் அந்த நிலையில இருப்போம். ஞானியா கம்முன்னு உட்கார்ந்துட்டே இருப்பார். அவருக்கு எப்படி அவர் செயல்படுகின்றார், அவருக்குள்ள என்ன மாதிரியான வெளிப்படுகின்றது அப்படின்றத புரிஞ்சு. இப்போ அவருக்குள்ள இருந்து ஒரு இயங்கு சக்தி வருது. ஏன்னா அவருக்குள்ள 3 விதமான ஆற்றல் இருக்கு. இறைவனுடைய பார்வையில தான் அவரே செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. இறைவனுடைய கண் பார்வையில் அவருக்குள்ள இருந்து வருகின்ற அந்த இயங்கு சக்தி நால் கோணம் அப்படிங்கிறாரு. 4 விதமான கோணங்கள்ல தலம் உற்று நின்றிடும். ஸோ ரொம்ப குளிர்ச்சியாக அவர் தன்மைக்கு ஏற்ப நிக்குமா? அது எப்படி? ஞான சக்தி தான் நிக்குது இந்த இடத்துல. இப்ப அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா? ஞானி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாரு. உலகத்துக்கு நன்மை செய்யறாரு. என்ன மாதிரியான நன்மை செய்யறாரு? யார் யாரெல்லாம் எதை கேட்கறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். ஏன்னா எல்லாருமே மாயையில் இருக்கக்கூடியவர்கள். யாருக்குள்ள இருந்தும் அன்பானது வெளிப்படவில்லை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள். அப்ப யார் யார் என்ன மாதிரியான தன்மைகளோடு மனப்பக்குவத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஏற்றார் போல இங்க நன்மைகளை அவர் செய்து கொடுக்கின்றார். அதுவும் 4 கோணம் அப்படிங்கிறார். 4 கோணம்னா 4 கோணங்கள், 4 பக்கங்களில் இருந்தும். ஸோ அப்போ இந்த இடத்துல சதாசிவலிங்கம்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த இடத்துல இவருடைய இருந்து வரக்கூடிய ஆற்றல் சதாசிவலிங்கமாக இருக்கிறது. லிங்கம்னா பிசிக்கலா நான் சொல்லலை, முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ரூபமா பார்க்கக்கூடாது. ஒரு உருவம், ஆற்றலை உள்ள இருந்து வர அருளை மட்டும்தான் குறிக்கும். அப்போ அவர்கிட்ட இருந்து வர்ற அருளானது 4 பக்கமுமே இந்த இடத்துல மிகவும் குளிர்ச்சி எதை குறிக்கும்? நன்மை செய்வதை மட்டுமே குறிக்கும். அவர் நல்லதை மட்டும்தான் செய்வார், தீமை எதையும் கொடுக்க மாட்டார் யாருக்குமே. அது உற்று நின்றிடும் அப்படின்னு. அப்ப ஞான சக்தியாக அங்கு நிக்குது அவர்கிட்ட. அடுத்தது சக்தி அறுகோணம் சயனத்தை உற்றிடும் அப்படின்னு சொல்றார். அதே சக்தி அவருக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த இயங்கு சக்தி அறுகோணம் அப்படிங்கிறார். அறுகோணம்னா 6 விதமான கோணங்களில் சயனம் அப்படின்னு சொல்றாரு. சயனம்னா படுத்து இருக்கிற ஒரு நிலை. படுத்து இருக்கிற நிலைன்னா எது? இந்த இடத்துல இச்சாசக்தி குறிக்கும். எப்படி இச்சாசக்தியை குறிக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா ஏன் செய்யறோம்? ஆசை வருது. ஆசையினால்தான் ஏன் போறோம் வரோம், நிறைய செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். மனசானது சதா சொல்லவாலும் அசைஞ்சு ஆடி ஓடிக்கிட்டே இருக்கு. மனம் நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்தாலும் மனசு உட்கார்றதில்லை, ஆடி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அவருக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த இச்சாசக்தி அது என்ன செய்தா சயன நிலை அப்படிங்கிறாரு. சயனத்தை உற்றிடும் அப்படின்றாரு. சயன நிலைன்றது அமைதியை குறிக்கும். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்துட்டோம்னா என்ன பொருள்? அப்பாடா ரெஸ்ட் எடுத்துட்டோம், இனிமேட்டு ஒரு வேலையும் இல்லைப்பா அப்படின்னு நான் கூட ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? சும்மா படுத்து கிடப்போம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சான்? மனமானது சயன நிலைக்கு சென்று விடுகின்றது. ஸோ இச்சாசக்தியை குறிக்கும். 3வது அடியில சக்தி நால்வட்டம் சலம் உற்று இருந்திடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் அமைதியான மனம் செயல்படல இல்லையா? மனம் செயல்படாத நிலையில் சயன கோலத்துல இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அப்ப செயல் ஒண்ணுமே அவர் செய்யலையா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே ஞான சக்தி வந்துச்சு, இச்சா சக்தி வந்துடுச்சு. அடுத்து ஊர் உலகத்துக்கு நன்மை எதான செய்யணும். ஒண்ணுமே அவர்கிட்ட இல்லைன்னா ஒண்ணுமே சும்மா இல்லாம படுத்து கிடந்தா அப்ப செய்வாரான்னா செய்வாரு. எப்படி செய்வாருன்னா சலமுற்று நின்று இருந்திடும் நாள் வட்டம் அப்படிங்கிறது. ஸோ வட்ட வடிவத்துல இந்த இடத்துல நீர் என்பதும் அதே குளிர்ச்சியை தான் குறிக்கும். நல்ல நிலையில் இது கிரியாசக்தியை குறிக்கும். இந்த 4 வட்டம் என்று சொல்லப்படுவது ஒரு வட்டம் என்ன செய்யும்? அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கிற வட்டம்லாம் இல்லைங்களா? தொடர்ந்து எந்த இடத்துலையும் ஒரு வட்டத்தை நம்ம உருட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோம், அது வாட்டுக்கு ஓடும்.
எவ்வளோ தூரம் அதற்கு இயங்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு உருட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சின்ன பசங்கள்லாம் அந்த சைக்கிள் டயரெல்லாம் எடுத்து ஓட்டுவாங்க, பார்த்துருப்போம் இல்லைங்களா? பின்னாடி ஒரு குச்சியை வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாங்க, டயர் அது வாட்டுக்கு ஓடும், விளையாண்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்போ கூட காரை வச்சு காலில் ஒரு சின்ன பொம்மை காரை கொடுத்தோன்னா அப்படியே ஓட்டிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க, விளையாடுவாங்க பசங்க. அப்போ எவ்வளோ தூரம் அதற்கு ஆற்றல் இருக்கோ அது வரைக்கும் அது ஓடும் இல்லைங்களா? ஸோ அது வட்டத்தை குறிக்கும். இந்த ஸோ இவரு கூட இருந்து வரக்கூடிய ஆற்றல் இறைவன்கிட்டே வருது. அதனால அது நிற்காததான் ஆற்றல் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சதாசர்வ காலம் இந்த இடத்துல இல்லைங்களா? அந்த வட்டம் குளிர்ச்சியா இருக்கான் இந்த இடத்துல. அவர் அமைதியான நிலையில் மனநிலையில் இருந்தாலும் இங்கு கிரியா சக்தி செயலானது தொடர்ந்து ஒரு வட்டம் போல இங்கு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. உலகத்திற்கு நன்மை செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இது 3வது அடியில கிரியாசக்தியை புரிஞ்சுது. 4வது அடியில சக்தி உருவாகம் சதாசிவம் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ 3 விதமான சக்தி சொன்னார் இல்லையா? ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி என்று 3 விதமான சக்திகள் சொல்லியிருக்காரு. இந்த 3மே சக்தி உருன்றாரு. ஸோ ஒரு இயங்கு ஆற்றல் தான். இயங்கு ஆற்றலாக இருக்கக்கூடிய இதனுடைய உருவம் அப்படின்னா உருவம் இந்த இடத்துல. ஆனா நேரடியா கண்ணால பார்க்கக்கூடிய உருவம் கிடையாது. இதை நுகரக்கூடிய உருவம், அப்படி புரிஞ்சுக்கலாம். 3 விதமான சக்தி கொண்ட ஒரு மனிதர் இருக்கார். அவர் இது 3த்தையுமே அனுபவிக்கிறார்ல, இல்ல அவர் 3த்தையுமே வெளிப்படுத்துறாருல. அந்த ஒரு உணர முடியாத ஒரு உருவம் இருக்கு இல்லையா? அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு. இயக்கத்தினுடைய உரு அது ஆம் சதாசிவம் தானே. ஸோ எல்லாமே அந்த சதாசிவ மூர்த்தி தான். அந்த மேலே இருந்து கொடுக்கக்கூடிய அந்த இறைவனது அருள் மட்டும்தான் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஏன்னா இப்போ இதெல்லாம் ஒரு ஞான நிலையில கீழே இருந்து ஒருத்தர் செய்யறாருன்னு வச்சுக்கோ. அப்ப இவர் தான் சதாசிவ லிங்கமா, இவர் தான் சதாசிவ மூர்த்தியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். இன்னைக்கு என்ன பார்க்குறவங்களாம் நம்ம ஒரு உலகத்துல பார்த்தாலே அவரையே சிவனா பார்க்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. குரு வேறு இறைவன் வேற இல்லை, 2 பேரும் ஒருத்தர் தான். ஆனால் அவர்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த அசையாசக்தி பரம்பொருள் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ எல்லாமே அவர்கிட்ட தான் வருது. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் ஒரு இயங்கு சக்தியானது ஒரு குளிர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. 4 பக்கத்தில் இருந்தும் ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஸோ அறுகோண வடிவில் அது அமைதியாக, மனம் அமைதியான நிலையில், அமைதியின் உச்சத்தில் அது வீட்டிருக்கின்றது. ஒரு வட்டம் வளையம் சுற்றி கொண்டே இருக்குமோ அதுபோல் அவர் சராசர காலம் இருந்து தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்றார். செய்து கொண்டே இருக்கின்றார்த எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பல சித்தர்கள் ஞானிகள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான வருடங்களாக இருக்கிறார்கள்லாம் படிச்சிருப்போம். நேரில் நம்மளால கண்ணால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா தெரியாது பலருக்கு. ஆனால் நிச்சயமாக இன்றும் இமயமலை அது போல இடங்கள் எல்லாம் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் காலையில் கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறோம், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்புறம் நைட் ஆனால் படுத்து தூங்கிடுறோம். நம்மளாம் ஒரு செயலும் சரியாலாம் செய்யறது இல்லை. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் வேலை செய்கிறோம் அதிகபட்சம். ஆனால் அவர்கள் 24 மணி நேரம் ஒரு வட்டம் வளைய போட்டால் எப்படி இயங்கி சுற்றிக்கிட்டே இருக்கு, அதுபோல் அவர்களுக்கு தான் தூக்கமும் இல்லை, பசியும் இல்லை, தாகமும் இல்லை, ஒன்றும் இல்லை இல்லையா? ஆனால் அவர்கள் தொடர்ந்து அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் 24 மணி நேரமும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியின் வழியாக உலகத்திற்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தாலும் இதற்கு மேலாக இவர்களுக்கு செய்கின்ற அந்த செயல் ஆற்றல் எல்லாமே எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனது அருளில் தான் இது நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அந்த பாடலுடைய கருத்து.